மக்கள் எந்த மக்கள் கேள்வி கேட்குங்க? உழுந்து 2 பேரை வெட்டு, நீ போய் கத்தி எடுத்துட்டு போய் உன்னை எவனாவது மடக்கி பிடிக்கிறானான்னு நான் பார்க்குறேன். கேட்க மாட்டாங்க. மடக்கி ஓடுவாங்க எல்லாம் தெரிச்சு. ஃபேஸ்புக்கில் எழுதுறது ஈஸி தரமா, டெக்ஸ்ட் தானே, வாய்ஸ்லேயே சொல்லும். வி வாண்ட் ரிவெஞ்ச் எடுத்துடலாமா? ஒரு போர் மூட்டுறதுனா எவ்வளோ இல்லை சார், அப்படி சண்டை போடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எப்படி சரியானதா அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். அப்படிதான் அப்படி அந்த மாதிரி என்னுடைய ஆஸ்பெக்ட் நான் எனக்காக தான் சொல்ல முடியும். சண்டை வன்முறை எதுக்கும் தீர்வாகாது. சுமூகமான பேச்சுவார்த்தையே எல்லாத்துக்கும் தீர்வாகுங்கிறது என்னோட கருத்து. ஆனா நம்மளுடைய இந்திய அரசாங்கமே வந்து பாகிஸ்தான்ல வந்து ரிவெஞ்ச் கொடுக்கணும், பதிலடி கொடுக்க வேண்டியதானே? ஏன் வெயிட் பண்றேன்? கொடுக்க வேண்டியதானே? துப்பாக்கி இருக்கு, அதனால டேங்கர் லாரி எல்லாம் இருக்கு, எங்களோட வரி பணத்துல எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, சுட வேண்டியது தானே போய். ஏன் வெயிட் பண்றீங்க? யாருக்காக வெயிட் பண்றீங்க? இது யாருக்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னு தெரியணும்ல. எலெக்ஷன் வர்ற வரைக்குமா? எதுக்காக வெயிட் பண்ணணும்? இல்லை சார், இப்போ இந்த தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் நடக்க போகும்போது எல்லாமே காஷ்மீரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. பீகாரில் வந்து கூட இப்போ தேர்தல் நடக்குது. பிரதமர் வந்து பரப்புரைக்கு போகிறாரு, இங்கே வரல அப்படின்ற பல கான்ட்ரவர்சிஸ். அதை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுமே கேள்வி எழுப்புறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? ஆமாம்மா, அதானே விட்டு கல்யாணத்தில் போய் டான்ஸ் ஆட முடியும்.